வணக்கம் தமிழ்நாடு. ஒரு நடிகனாகவோ அரசியல் கட்சி தலைவனாகவோ இல்லாமல் தமிழ்நாட்டில் வாழ்கிற, தமிழில் சிந்திக்கிற ஒருத்தனா உங்களோட பேசுகிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி விஜய் அவர்கள் இப்போ சிஎம் பதவி ஏற்றுக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்க இந்த சமயத்துல மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் மற்றும் நடிகரான கமல்ஹாசன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழக தேர்தலில் தனிப்பெரும்பான்மையா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வராக பதவி ஏற்றுக்கிறதா இருந்தது. ஆனா ஆளுநர் அவர்கள் தாவிக கட்சி என்னதான் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்காத நிலைமையில தான் இருக்குது. அதனால தளபதி விஜய் அவர்களால முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஆளுநர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. தளபதி விஜய்க்கு ஏற்பட்ட இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் மற்றும் நடிகரான கமல்ஹாசன் அவர்கள் தளபதி விஜய்க்கு ஆதரவா தன்னுடைய ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. அப்படி அவர் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் நடந்ததிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையா இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவை மக்கள் எந்த கட்சிக்கு இது வரைக்கும் தந்ததில்லை. ஆனா தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு ஆதரவை மக்கள் முதல் முறையா ஒரு கட்சிக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. என்னுடைய சகோதரரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், பொறுப்பான எதிர்கட்சியா இனிமேட்டு செயல்படுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அவரோட அந்த அரசியல் முதிர்வை நான் ரொம்பவே மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அரசியலமைப்பு பொறுப்புல இருக்கிறவங்களும் அதே கடமையை நிறைவேற்றணும், இது கோரிக்கை இல்லை, அவங்களோட அரசியலமைப்பு கடமைக்கான நினைவூட்டல் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. அவர் ஆட்சி அமைக்க அழைக்காம இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமதிப்பை உண்டு பண்ற மாதிரியும், மேலும் 233 தொகுதியில இருக்கிற மற்ற வேட்பாளர்கள் இன்னும் பதவி ஏற்காம இருக்கிறாங்க. ஆனா ஆளுநர் இந்த விஷயங்களை இழுத்தடிக்கிறது மாநிலத்துக்கு ஏற்படுற ஒரு அவமானம்னு, மக்களாட்சிக்கு ஏற்படுற ஒரு சேதம்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு கட்சி தேர்தலில் ஜெயிச்சுட்டா சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், ராஜ்பவனுக்கு தேவையில்லை அப்படின்னு எஸ்ஆர் பொம்மை வழக்குல உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறத இங்கே கமல்ஹாசன் சுட்டி காட்டியிருக்கிறாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கட்சி அரசியல் கிடையாது, ஒரு இந்திய குடிமகனுடைய ஒரு கொள்கை குரல். இது தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கமல்ஹாசன் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறாரு. கமல்ஹாசனுடைய இந்த கருத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை